மேடம், அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு ஒரு டிக்கெட் இருக்கு. புக் பண்ணிடுவா? ஈவினிங் ஃப்ளைட்டே ஓகே பண்ணிடுங்க. வெல்கம். என்னடா ஒரு கன்ஃபியூஷன்? அழைக்காம வந்தது ஆச்சரியமா இருக்கா? உனக்கு புரிஞ்சிருக்காதுமா. நான் ஜான் மேத்யூ, ராஜி ஒர்க் பண்ற கிரீன் வேர்ல்டோட ஓனர். ஹலோ. ஹலோ சார். நீங்க அன்எக்ஸ்பெக்டடா என்ன அப்படி கேட்குற? எப்பவும் அன்எக்ஸ்பெக்டடா தானே என் கம்பெனியோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன் முன்னாடி வந்து நிற்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டேன், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்க இருக்கிற மிஸ்டர் மகேஸ்வரனுக்கு இன்னொரு அறிமுகம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பிசினஸ்ல ஆரம்ப காலத்துல இருந்து என் கூட இருக்கிற நம்பிக்கையான ஆளு. ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல மனம் உடைஞ்சி வேதனையான சூழ்நிலையில் இருக்காரு. இப்ப முடிவு பண்ண தேதியில மகளோட கல்யாணத்தை பண்ண முடியலன்னா எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி கண்டுபிடிக்க என்ன கூப்பிட்டப்ப என்னால மறுக்க முடியல. அடுத்த பிளைட்லயே நான் இங்க வந்துட்டேன். இப்பவும் புரியலையா? ராஜு, இந்த நிலைமையில அவருடைய கௌரவத்தை காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும். ஐ மீன், அவரு நேரமும் காலமும் குறிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அதே மண்டபத்துல சொன்ன தேதியில மாயாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவர் ஆசைப்படுறாரு. நீ சம்மதிச்சா மட்டும். தோத்து போன ஒரு போர் வீரன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மறுபடியும் வாள் எடுக்கிறதுக்கு கை கொஞ்சம் நடுங்கும். அதனால தான் என்னோட தைரியத்துக்கு மிஸ்டர் ஜானை கூட்டிட்டு வந்தேன். இந்த யுத்தத்துல நான் ஜெயிச்சாகணும் இல்ல? இவ திரும்பி போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், இவ உன்ன வேண்டான்னு சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன்னு இவங்க கிட்ட சொல்லிட்டேன். சோ எனக்கு வேண்டியது உன் சம்மதம் இல்ல, அவளோட சம்மதம். கேட்டல்ல, இங்க எல்லாருமே உன்னோட வார்த்தைக்காக தான் காத்திருக்கோம். சொல்லு, உன்னோட முடிவு என்ன? அது எனக்கு தெரியல. இப்படி சொன்னா எப்படிமா? நாங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு. சொல்லுமா, இந்த விஷயத்துல நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ராஜு, நான் என்ன சொல்றது? இதுல முடிவெடுக்க வேண்டியது நீ. எதையும் மறைக்காம பேசு. இப்ப பேசிட்டு இருக்கிறது உன்னோட கல்யாண பேச்சு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். அதனாலதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவனை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, லவ்னு சொல்ல முடியாது. இந்த பதில் சரியில்லையே. உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மனப்பூர்வமான சம்மதத்தோட நீ இவன் கூட வாழ சம்மதிக்கிறியா இல்லையா? சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும். இல்லன்னா சொல்ல முடியலையேன்னு பின்னாடி வருத்தப்பட்டு எந்த விதமான பிரச்சனமும் இல்ல. எது இருந்தாலும் சீக்கிரம் சொல்லணும். நீ சொல்ல போற பதில் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உன் வாயிலிருந்து வர்றது எஸ்ஸா இல்ல நோவா, அதை நான் தெரிஞ்சுக்கணும். Then forget it. மகேஸ்வரன், நாங்க தயாரா இருக்கோம். டாடி, நான் சொல்றபடி நடந்தா போதும். ருக்மணி, இவனோட ஜாதகத்தை அவங்க கிட்ட கொடு. எல்லாமே சம்பிரதாயப்படி நடக்கணும். எல்லாருமா சேர்த்து என்ன சோதிக்காதீங்க. இனி என்ன நான் ஏமாத்திக்க விரும்பல. நான் இவனை விரும்புறேன், ரொம்ப ரொம்ப விரும்புறேன். போதும் போதும், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, சந்தோஷம்தான். உங்க மனசை நோகடிச்சுட்டு நாங்க சந்தோஷமா வாழ விரும்பல. நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மாடி, அந்த டிக்கெட்டை கொடு. டிக்கெட்டை கொடு.
இத பாருங்க, எல்லாரோட சம்மதத்தோடயும் இந்த டிக்கெட்டை நான் வீசி எறிகிறேன். காரணம், காதலோட அத்தியாயம் இங்க முடியுது. இனி வாழ்க்கையோட ரியல் லைஃபோட அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. அந்த வாழ்க்கை படகுல நீங்க 2 பேரும் ஒரே டிக்கெட்ல பயணம் பண்ணலாம். அது வரைக்கும் போய் அடிச்சு தூள் பண்றா மகனே. பார்ப்பதும் மனதில் இன்றனை பாட வைத்தவள் இளமை அழகினி புதிய பூவாய்